மக்களே, இன்றைக்கி பக்கத்தில் இருந்த ஹாங்சாங் பீச் நடத்துகிறாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். நல்ல கடற்கரை நமக்கு தெரியாதா, நல்லா பொழுது போகிறது இடம். சனி ஞாயிறுனா எக்கச்சக்க கூட்டம். ஏன்னா இங்கே வந்து சனி ஞாயிறு லீவு. பாருங்கள் எவ்வளோ மக்கள். இந்த எய்த்த மாதிரி ஒரு மலை மாதிரி தெரியும் பாருங்கள், அதான் வினைல் தீவுன்றது. அதுக்கு வந்து கேபிள் கார் இருக்குது, நம்ம இதுலேயும் போகலாம். பாருங்க பஸ் இருக்குது. அது போல் ஒரு நாள் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம தீம் பார்க் மாதிரி இருக்காது அந்த இதில். அங்கே போனீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும், சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த கடற்கரை வந்து மிக நீண்டமானது. இதுலேயே வந்து நிறைய இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அங்கே வந்து பாறை கற்கள்லாம் வந்து பெரிய கொஞ்சம் கடற்கரை ஓட்டின மாதிரியே நிறைய இருக்கும். நல்ல லைட்டிங் ஷோ மாதிரி பண்ணியிருப்பாங்க. நல்லா பார்க்கலாம் நிறைய. அங்கே வந்து அதுக்குள்ளே இருக்க இந்த இதுக்கெலாம் ஃப்ரீ தான். அந்த இது உள்ளே அந்த பாறை மேலே ஏறணும்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்ட்ரன்ஸ் மாரி வச்சுருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு அங்கே விதவிதமான ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். நம்ம மகாபலிபுரத்தில் இருக்குது பாருங்கள் பாறை, அவ்வளோ பெருசு இல்லை. அந்த மாதிரி வந்து பாறைகள் வந்து கடலில் இருக்கும். ஈஸியாக உள்ளே வந்து அந்த பக்கம் வரலாம், அப்படி போய் இப்படி வரலாம். சிக்கன் கூட அதில் இன்னும் லைட்டிங் வசதியெலாம் பண்ணியிருப்பாங்க நல்லா. நைட் வசதியில் பார்த்திங்கனாக்கா கடற்கரை பார்த்திங்கன்னா சூப்பர் லைட்டாக இருக்கும். அற்புதமாக பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி இடம் இங்கே இருந்தால் என்ன நம்ம ஊர் மாதிரி இந்த பட்டாணி சுண்டல் விற்கிற வேலைலாம் இங்கே இருக்காது. எல்லாம் அவங்கவுங்க ஃப்ரீயாக இது கடற்கரையில் நீச்சல் அடிச்சுட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த ப்ளூ கலர் நான் சொன்னேன்ல ஏற்கனவே, அதான் டாப் அப்சர்வ் சென்டர். அது வந்து ஒரு 6 அடுக்கு வந்து அந்த இது கட்டியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு தளத்துலேயும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். புகைப்படம் கண்காட்சி, மேலேருந்து அந்த டவரை பார்க்குறது, அந்த மாதிரி நிறைய அந்த 6 தளத்தில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விதமான இது வந்து கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே ஏறி கீழே ஏறி நம்ம கடற்கரையை ஃபுல்லாகவே கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நல்ல அருமையாக இருக்கும். சரியாயிரு மக்கள் அவங்க எல்லாம் அந்த இது சாப்பாடை பண்ணிக்கிட்டு கட்டிட்டு வந்துட்டு, இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது. எல்லாம் அந்த போட்டு அவங்களுக்கு உள்ள அந்த போட்டு அந்த காரில் வந்துடுறாங்க. நல்லா என்ஜாய்மெண்ட்டு தான். தூரத்தில் இருக்கு பாருங்கள் மலைகள் சுற்றிலும். இதில் வந்து ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் மலைகள். அந்த மாதிரி இந்த நான் சொன்ன அந்த 6 அடுக்கு உள்ள அந்த நினைவு சின்னம் எட்டியில் பார்த்தா ஒரு பூ மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாம் அது தாமரை பூ இல்லை, இது வந்து வேறு ஏதோ ஒரு பூ சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துலேருந்து இரவு மாலை நேரத்தில் லைட்டிங்லாம் போட்டு பிரமாதம் இருக்குது. எங்கே போனாலும் இந்த டாப் ஹாங்கு இதுதான் நமக்கு அடையாளம் இதுக்கு. ஏன்னா நம்ம ரூம் வந்து இதுக்கு 8th தெருவில் தான் இருக்குது. நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும் சரி, தெரு பேர் சொல்ல கூட பரவாயில்ல. இந்த கடற்கரை ஓரத்துக்குள்ள இந்த நினைவு சின்னத்துக்கு வந்துட்டிங்கனாக்கா போகணும். அழகாக நம்ம கிளம்பி நம்ம ரூமுக்கு போயிடலாம். ஆனால் இங்கே வந்து சாப்பாடு வந்து சைவ சாப்பாடு, சைவ ஹோட்டல் எல்லாமே இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா விலை வந்து நம்ம ஊருக்கு ஒரு 200லேருந்து 250 ரூபா அவ்வளோ சாப்பாடு. ஃப்ரைட் ரைஸு, அப்போல்லாம் இந்த இதெல்லாம் சிக்கன் சாப்பிட போனீங்கன்னாக்கா காய்கறிகள் உள்ளது கூட இருக்குது. அந்த மாதிரியான சாப்பாடு வகையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன கொஞ்சம் தேடி நம்ம போகிற மாதிரி இருக்குது. நாற்றுறாங்கள பாய்க்கெல்லாம் சாப்பாடு இதெல்லாம் மெயினாக கடற்கரை பார்த்திங்கனாக்கா அது 4-5 கிலோமீட்ரு நல்லா வளைஞ்சி போகுது. 2 பக்கம் நல்லா பார்க்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா நடந்தே போகலாம். இந்த பக்கத்தில் நடுவில் வந்து பஸ் சர்வீஸ் இருக்குது. நடுவில் ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான இடத்துல போய் இறங்கி அங்கேருந்து பார்க்கலாம். அந்த கடற்கரை ஓட்டியே வந்து
நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நிறைய இருக்குது. அது நம்ம அதை நான் சொன்ன பாருங்கள், பாறைகள் இருக்குது பாருங்கள், அங்கே தள்ளி அந்த பாறை தான் அந்த தீவு மாதிரி இருக்குல்ல, அது வழியாக பஸ்ஸு இந்த ரோடமாகவே போய் அந்த தீவு மாதிரி அது குளிர போயிருந்தீங்கன்னாக்கா அந்த இதுக்கு போனால் அதுக்கு ஏதோ கொஞ்சம் பைசா வாங்குறாங்க. இந்த பாறைகளுக்கு உள்ள போகிறது எல்லா இடத்துக்கும் பஸ்ஸு இருக்குது. இதுதான் இந்த வியட்நாம் பஸ்ஸு அங்கே நிற்கிது. அந்த டயத்துக்கு அங்கே போட்டிருக்காங்க, பார்த்தா அந்த டயத்துக்கு கரெக்டாக பஸ் வந்துருக்கு. சரி போகலாம். பக்கத்தில் இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா குழந்தைகள் விளையாடுறதுக்காக ஒரு பெரிய இது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி அதில் ஏகப்பட்ட இது எல்லாமே எலக்ட்ரானிக்கு இது தான், டிசைனாக இருக்குது. நம்மளை விளையாடுற குழந்தைகளுக்கு வந்து ஏற்ற இடம். அந்த இடம் ரொம்ப நேரம் உட்காந்து ஏன்னா காசு செலவு பண்ணி விளையாட வேண்டியது தான். நம்ம ஊரில் உள்ள அந்த கரடி பொம்மையை தூக்குறதா இருக்கட்டும், அதுலேயே அந்த மிஸ்லேயே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. அப்புறமெல்லாம் மீன் பிடிக்கிறது, அந்த மாதிரி எவ்வளோ இதில் வந்து அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது நல்லா பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா பொழுது போகுது. நம்ம சின்ன பிள்ளைங்க விளையாட போகிறாங்க, நம்ம பார்க்க போகிறோம். இல்லை நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோம், நம்ம கூட போகலாம். ஏன்னா ஃபுல்லாகவே பெரிய மால் தான், அது ஃபுல்லாக ஏசியாக இருக்கும். அங்கே போனால் கூட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தை செலவு பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி மிக புதுசாக மாடல் வச்சுருக்காங்க. என்னமோ கேமலாம் நம்ம அங்கே உட்காந்து பார்க்குறப்ப தான் தெரியும் நமக்கு இவ்வளோ விளையாட்டுகள்லாம் இதில் இருக்கான்னு. அதனால் பார்த்துட்டு நம்ம இப்போ ரூமுக்கு கிளம்புறோம். விரைவில் வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நார்த்ராங்கில் பெரும்பாலும் இடத்த பார்த்தாச்சு. ஏன்னா நம்ம அங்கே தங்கினதே 3 நாள் தான். அதை முடிச்சுக்கிட்டு அடுத்து நம்ம வந்து தலாத்து போகிறதா இருக்கும். தலாத்துக்கு முன்னாடி வந்து பீயான் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதில் தான் அந்த நைட்டு இது வந்து விளக்கு நைட்டு 6 மாதிரி இருக்கும். அதில் வந்து விளக்கு அதை போய் பார்ப்போம். நாளைக்கு காட்டுற பண்ணால் அது இங்கிட்ட ஒரு 2 மணி நேரம் பயணம் நினைக்கிறேன். அங்கே போய்ட்டு ஹயான் போயிட்டு அப்போல்லாம் அங்கே உள்ளதை வந்து உங்களுக்கு விளக்கு இது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.